பிரம்மச்சரிய கோலம், ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர். இந்த விநாயகர் வந்து கற்பக விநாயகர் மாதிரி கையில வந்து லிங்கத்தோட இருப்பாரு. இவர் பேர் ராஜ கற்பக விநாயகர். திருவொற்றியூர் தியாகராஜருடைய ஆட்சியில இருக்கிற இடம். அந்த இடத்துல அவருக்கு அடுத்தபடியா நான் வந்து சிம்மாசனத்துல ராஜா கோலத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல தான் ஆட்சி செய்யறேன் அப்படின்றத சொல்ற மாதிரி ராஜ கற்பக விநாயகரா இருக்காரு. கற்பக விநாயகனாரே தெரியும், நமக்கு கேட்டதை அருள்ற பெரிய விஷயம் வந்து அவர்கிட்ட இருக்கு. அவர் கூட ஆஞ்சநேயருடைய பலமும் சேருது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இருக்காங்க. இங்க இவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவகிரக தோஷங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து ஜாதகத்துல இருக்கும். அதுக்கு நவகிரக பரிகாரங்கள் அப்படின்லாம் நிறைய பண்ணுவோம். இங்க இவங்க ரெண்டு பேரை சுத்தி வரும்போது நமக்கு இருக்க நவகிரக தோஷங்கள் வந்து பூர்த்தி ஆகுது. அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆகாதவர்கள் இவருக்கு 21 மஞ்சள்ல அவங்க கையால மாலை கட்டி ஒரு நைவேத்தியம் செஞ்சு பாலாபிஷேகம் செய்து வர 5 சங்கட சதுர்த்திக்குள்ள அவங்களுக்கு வந்து திருமணம் வந்து நிச்சயமாயிருது. இது சங்கட சதுர்த்தி அன்னைக்கு தான் பண்ணணும், விநாயகருக்கு பண்ணணும். ஆஞ்சநேயர் பொறுத்தவரையில நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையில வெண்ணெய் சாத்தணும். 108 வாட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு அதை ஒரு மாலையா போட்டு அவருக்கு வந்து வெண்ணெய் சாத்தணும். வெண்ணெய் வாயில கொஞ்சம் சாத்திட்டீங்கன்னா போதும். அப்புறம் அந்த வெண்ணெயை வந்து பிரசாதமா நாங்க திருப்பி உங்களுக்கே கொடுத்துருவோம். அதை நீங்க வந்து உண்டு வர உங்க உடம்புல இருக்க நோய் வந்து குறைய ஆரம்பிச்சிடும், உங்க ஆத்ம பலம் வந்து கூட ஆரம்பிச்சிடும். அப்படியே இல்லைன்னாலும் அந்த நோய்க்கான தீர்வு அது யார்கிட்ட போனா சரியாகுமோ உங்களை அங்க கொண்டு போய் அவர் சேர்த்துருவாரு. அவரு ராம வீர ஆஞ்சநேயர் அப்படின்ற பேர்ல இருக்கிறாரு. இவரு ராமருடைய பரம பக்தன், அதனாலதான் அவருடைய பேரையே இனிஷியலா அவர் வந்து வச்சுட்டு இருக்காரு, ராம வீர ஆஞ்சநேயர்னு. சோ எந்த நவகிரக தோஷமா இருந்தாலும், திருமண தடையா இருந்தாலும், உடல்நல குறைவு இருந்தாலும் இவங்களை வந்து வணங்கலாம்.